கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அநேக குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திடுக்கிடும் காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருக்காக உண்மையா செய்யற எத்தனையோ மிஷினரிமார், எத்தனையோ முழு நேர ஊழியம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேசத்துல எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அதாவது உண்மையான தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க. கடைசி காலத்திலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க உண்மையா வாழ்ந்தால் உங்க குடும்பம் பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, யார்கிட்டயாவது போய் ஜெபம் பண்ணி சரியாயிடணும். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படும் போது பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஜெபிப்பேன். என் வாழ்க்கையில நிறைய பரிசுத்தவான்கள்ட்ட போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல உண்மையான ஊழியக்காரங்களா, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நிப்பாட்டி நிதானமா வாசித்தால் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி அப்படின்னா ஒரு ஆளு, தீர்க்கதரிசிகள் அப்படின்னா நிறைய பேர் உள்ள வராங்க. தீர்க்கதரிசிகள் அப்படின்னாலே நிறைய பேர் உள்ள வந்தாங்க. அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். நான் தீர்க்கதரிசி சொல்லி இப்போ சில குடும்பத்திலே போஸ்ட் அடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்திலே அற்புத அடையாளம் நடந்திருக்கும். உடனே நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் சர்ச்சைக்கு போறது நல்லதுதான், தேவனை ஆராதிக்கிறது நல்லதுதான். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கணும். ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு பக்கம் இருக்கு, நம்ம போற சர்ச்சு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நமக்கு சொல்லி தராங்களா? மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றாங்களா? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ சொல்றாங்களா? கிறிஸ்துனுடைய போதனையிலே நிலைத்திருக்க சொல்லி தராங்களா?
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லித்தராங்களா? ஏன்னா அந்த கள்ள உபதேசம் நிறைய பெருகிட்டு வருது. பணத்துக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னா, மனம் திரும்புகிற பிரசங்கத்தை விரும்புறது இல்லை, கீழ்ப்படுகிறத விரும்புறது இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் தெரிய மாட்டேருக்கு. என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியுது. என் வீட்டில் உள்ள பிரச்சனை சரியாயிடணும், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியுது. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். சத்தியம்னா என்ன தெரியுமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்தார், எனக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அந்த வார்த்தை வாயில வரணும். கள்ள தீர்க்கதரிசிகளோட வாயில வராது. கடைசி காலத்திலே தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக, ஒரு நேரம் வயிற்றுக்காக வசனத்தை புரட்டி பேசுறாங்க. தேவன் துக்கப்படுவார். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாலும் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தான், ஆனா கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க போல இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் எப்படிதான் கண்டுபிடிக்க? ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வைத்து தியானித்து பார்க்கும்போது கடைசி காலத்துல யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் 2014 கர்த்தருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, பரிசுத்தவான்களை சந்தித்து என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கு. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா கடைசி காலத்துல நான் பார்த்துட்டேன் கொட்டுதான் அடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன்னு சொல்லி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவங்கள பார்த்தாலே ஒரு குவாலிட்டி தெரியும். அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள். அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தேவனோடு தொடர்புல இருப்பாங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாங்க. கனிகளினாலே அறிவீர்கள். இப்போ என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நான் ஆன்லைன் மூலியமாக சொல்லிட்டு வரேன். நான் ஒரு வியாபாரத்திலேருந்து வெளியே வந்தவன். பைபிள் வாசித்ததில்லை, ஜெபம் பண்ணதில்லை, துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன். விக்கிரத்துக்கு லட்சமாக பணத்தை அள்ளி கொடுத்துட்டேன். மனுஷனை நம்பியே ஓடிட்டேன். இதெல்லாம் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது தான் என் வாழ்க்கையில் உள்ள பாவம் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எனக்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம இழந்து போறோமோ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள முடியும். ஆனால் கடைசி காலத்திலே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். இதெல்லாம் ஜனங்கள் விருப்பமா கேட்கிறாங்க. இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதனால பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நீங்க போற சர்ச்சில்
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர சொல்லி தராங்களா? உங்களை கையில பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லி தராங்களா? அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க சொல்லி தராங்களா? பரிசுத்தமா வாழ சொல்லி தராங்களா? நீதியை பின்பற்ற சொல்லி தராங்களா? நன்மை செய்ய சொல்லி தராங்களா? சீசர்களை உருவாக்க சொல்லி தராங்களா? ஊழியம் பண்ண சொல்லி தராங்களா? நீங்க போற சர்ச்சு எப்படி இருக்கு? சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு போகாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுனா எங்களுக்கு அப்படியே அழகா புட்டு புட்டா சொல்லிடுவாரு. அந்த பாஸ்டர்கிட்ட நாங்க ஜெபம் பண்ணா போதும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் தேவனை ஆராதிங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற வழிபாடு இருக்கக்கூடாது. அந்தி கிறிஸ்து ஊழியம் செய்யக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசி இருக்கக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லக்கூடிய சர்ச்சா இருக்கணும். சில இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, காசுக்காக வார்த்தையை புரட்டி பேசுறாங்க. டயலாக் பிரசங்கம் தான் இருக்கு. மனம் திரும்புற பிரசங்கம் இல்லை. இப்ப கடைசி காலத்துல கிருபையின் உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. ஆசீர்வாத பிரசங்கம் இருக்கு. நம்ம எந்த இடத்துல நிலைத்திருக்கிறோம் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சும்மா கடைசி காலத்திலே தீர்க்கதரிசி சொல்லிட்டு கொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசி சொல்கிறார்கள். அதனால கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு கூட்டம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பைபிள்ல என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னா, கள்ள ஓநாய்கள் துணிகரமா போதிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால சத்தியத்தை ஒருவேளை அறிந்து இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி உண்மையாக வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், விடுதலை இருக்கும். தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார். உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருப்பார். இல்லை பிரதர், எங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசி சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பக்கமே போகிறோம் அப்படின்னா முடிவு என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் ஃபுல்லாகவே 2ஆம் மரணமாகி அக்னி கடல் சொல்லி போட்டிருக்கு. அதனால கள்ள தீர்க்கதரிசிகள் கூட யாரெல்லாம் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களாம் 2ஆம் மரணமாகி அக்னி கடலுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அதனால தீர்க்கதரிசி பின்னாடி ஓடாம தேவனோட வார்த்தையில நிலைத்திருந்து தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் போகிற சர்ச்சுக்கு உண்மையாக இருங்க. அதில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க, தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கடைசி காலத்திலே போலி அற்புதம் அடையாளம் செய்து தங்களுடைய நாமத்தை காமிக்கிறதுக்காக கேமரா தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஒரு பேய் விரட்டுறதுக்குள்ள கேமரா 4 பக்கம் 8 பக்கம் சுத்துறாங்க. ஏன்னா அந்த பேய் ஓடுதான், உடனே கேமரா தான். இப்போ கடைசி காலம் எதுக்கு என்ன ஏது இதெல்லாம் நம்ம ரொம்ப அழகா ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய தீர்க்கதரிசியும் உண்மையான தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க. அதனால கடைசி காலத்தில் கள்ள ஊழியர்களும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்கிறோம் என்றால், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை விட்டார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் போகிற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்களா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போயிட்டுருப்பீங்க. சில இடத்துலலாம் ஒன்லி டயலாக் பிரசங்கம் தான். அதனால் சத்தியத்தை அறிந்து ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இல்லை பிரதர், நாங்களாம் மனம் திரும்ப மாட்டோம், நாங்களாம் துணிகரமாக தான் வாழ்வோம் அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். இப்படி தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, சீக்கிரமாக சர்ச்சுக்கு கிளம்பி போங்க.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, வாசல் திறந்தாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. விக்கிர வழிபாடில் இருக்காங்க, குடும்பமாக ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் நடக்கணும், ஆலயத்தில் நாட்டப்படணும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா சொந்த பிள்ளைகளாக இருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும், மறுரூபமாக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தமாக நிரப்புங்க, உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்கள் இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்கள் பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தினாலோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். கையின் கீழே ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. பரிசுத்தவான்களை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீர்க்கதரிசிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மேய்ப்பனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு போடுறாங்களோ அப்பா திறந்த வாசலத்துக்கு கிருபைக்காக நன்றி. எல்லா தேச ஜனங்களும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தேவனை ஆராதிக்க கிருபை தாங்க ராஜா. கடைசி காலத்திலே அப்பா உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கு, கள்ள தீர்க்கதரிசியுடைய ஆவி இருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் சிக்கப்பட்ட நிலைமை. வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கடைசி காலத்தில் நாங்கள் போகிற திருச்சபை எப்படின்னு சொல்லி அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. தேவனர்களே அப்போ மினிஸ்டானுக்காக ஸ்தோத்திரம். அடியனை உங்களுடைய கரத்தில் அமிடும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அமிடும். யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவசர வேலைக்காக புறப்படுறாங்க, கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்க வேண்டும். மீதியான வெளியில் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் நம்முடைய ஊழியக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள ஊழியர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.